டே 17 இன்றைக்கி கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் அண்ட் ஸ்நாக் பாக்ஸ்க்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு ஸ்நாக் பாக்ஸ்க்கு நான் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோவில் ஃப்ரைஸ் பண்ணியிருந்தேன். ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்புறமா காஷ்மீரி சில்லி பவுடர் அண்ட் சால்ட் ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி. இது ரொம்ப ஈஸியாக அண்ட் குயிக்காக முடிஞ்சிடும். அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக கிட்ஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள், அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்புறமா நான் ஸ்நாக் பாக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஆப்பிள்ஸ் வச்சுருந்தேன். அப்புறமா கொஞ்சம் ஸ்வீட் பொட்டேட்டோ அண்டு பிளாக் ரைசன்ஸ் வச்சுருந்தேன். ஸோ இதுதான் ஸ்நாக் பாக்ஸ்க்கு. லஞ்ச் பாக்ஸ்க்கு நான் ஸ்வீட் பொட்டேட்டோ பாஸ்தா பண்ணியிருந்தேன். அதுக்காக நான் ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறமா நான் ஏன் இந்த மெத்தட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் பொட்டேட்டோவில் கொஞ்சம் த்ரெட் மாதிரி அந்த நார் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இது பண்ணியிருந்தேன். வெறும் பொட்டேட்டோவில் பண்ணுறதா இருந்தால் இது பண்ண வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறமா அதில் வந்து நான் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருந்தேன், 1/2 கப். சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி டோ ரெடி பண்ணிட்டேன். அப்புறமா நான் ஃபோர்க் எடுத்துகிட்டு சும்மா ஜென்டில் ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணிவிட்டேன். நீங்கள் இந்த பேட்டர்ன் மட்டும் தான் இல்லை, நீங்கள் எது வேணாலும் ட்ரை பண்ணலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக க்யூட்டாக இருக்குன்ட்டு நான் இந்த பேட்டர்ன் பண்ணியிருந்தேன். இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி எல்லாமே நிறைய பண்ணிவிட்டு நல்லா பாய்லிங் வாட்டரில் ஜஸ்ட் 3 to 4 மினிட்ஸ் குக் பண்ணால் மட்டும் போதும். அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. 3 to 4 மினிட்ஸ் போதும் இதுக்கு. ஏன்னா நம்ம ஏற்கனவே ஸ்வீட் பொட்டேட்டோ வேக வச்சு தான் எடுத்துக்கிட்டோம். நான் ஒயிட் பாஸ்தா பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் பண்ணியிருந்தேன். இது ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரை. கிட்ஸ்க்கும் கொஞ்சம் பிடிக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.